நம்ம அம்பாசமுத்திரம் அம்பானி கருணாஸ் அவர்களோட மகனான கென் கருணாஸ் அவர்கள் இயக்கி ஹீரோவா நடிச்சு வந்திருக்க படம் தான் யூத். இந்த யூத் படத்தோட கதை என்னன்னா, நம்ம கென் கருணாஸ் அவர்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். படிப்புனா என்னன்னே தெரியாத, படிப்பு மேல பெரிய அளவுல அக்கறை இல்லாத ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். நம்ம ஆளு +1 சேர்றாரு. +1 சேர்ந்த உடனே ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே இன்னொரு பொண்ணை லவ் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லலாமா இல்ல லவ் சொல்ல வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துல இருக்கும்போது முதல் லவ்வும் போயிடுது, ரெண்டாவது அந்த லவ்வும் போயிடுது. இப்படி இருக்கும்போது நம்மளால ஃபீல் பண்ணுவார்னு பார்த்தா நம்ம ஆளு 3வது லவ் தேடி போயிடுறாரு. இப்படி 1 2 3 லவ்னு சொல்லி போன நம்மளோட 3வது லவ் சக்சஸ் ஆச்சா, சக்சஸ் ஆகலையா? நம்ம ஆளு +1 +2ல நல்லா படிச்சாரா, படிக்கலையா? அப்படி அவர் படிச்சு பாஸ் ஆனாரா, பாஸ் ஆகலையா? இதுக்கு பின்னாடி அவர் படம் முழுக்க வச்சிருக்க எமோஷனல் எலமெண்ட்ஸ் என்ன? இது எல்லாத்தையும் மூலமா நம்ம கென் கருணாஸ் அவர்கள் இந்த நாட்டுக்கு சொல்ல வர மெசேஜ் தான் என்ன? இதெல்லாம் தான் தீராத விளையாட்டு பிள்ளை கென் கருணாஸ் அவர்கள் யூத் படத்தின் மூலம் தந்த ஒரே தொல்லை. கென் கருணாஸ் அவர்களோட இந்த யூத் படம் எனக்கு பாசிட்டிவ் ஃபீலிங்கை தந்திருந்தா இல்ல நெகட்டிவ் ஃபீலிங்கை தந்திருந்தா கேட்டா கண்டிப்பாவே நெகட்டிவ் ஃபீலிங்கை தந்திருந்தது. படத்தை பார்த்த பல பேர் இந்த யூத் படத்தை ஆகா ஓஹோன்னு கொண்டாடிட்டு இருக்கும் போது எனக்கு ஏன் இந்த படம் நெகட்டிவ் ஃபீலிங்கை தந்துருன்னு சொல்லி பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த யூத் படத்துல பாசிட்டிவ்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கு இல்லையா, அது என்ன முதல்ல பார்க்கலாம். அந்த வகையில இந்த யூத் படத்தோட முதல் மற்றும் முக்கியமான பாசிட்டிவ் என்னன்னா லைட் ஹார்ட் நரேஷன். என்னதான் இந்த படம் முழுக்க லாஜிக்ன்ற ஒண்ணு எங்கேயுமே இருந்தாலும் படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்த சீன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே ஃபன்னா தான் இருந்தது. தேவதர்ஷினி மற்றும் சூரஜ் வஞ்சிரமுடி இவங்க 2 பேரோட கேரக்டருக்கு இன்னும் கூட அதிக வெயிட்டேஜ் வந்திருக்கலான்ற எண்ணம் எனக்கு இருந்தாலுமே கூட இந்த படத்திலேயே நல்லா எழுதப்பட்டிருந்த 2 கேரக்டர்னா அது இவங்க 2 பேரோட கேரக்டர் தான். அதனால இந்த படத்துல இவங்க 2 பேரோட கேரக்டர் எங்க வந்தாலும் அந்த சீன்ஸ் உண்மையிலேயே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. எஸ்பெஷலா படத்தோட கடைசி 30 நிமிஷம் என்னதான் காதல பூ சுத்துற கதையா இருந்தாலும் அந்த 30 நிமிஷம் தான் இந்த படத்தோட உயிர் நடிகை. அந்த 30 நிமிஷத்துலயும் எண்ணற்ற குறைகள் இருந்தாலும் படத்தோட முதல் 1.25 to 2 மணி நேரத்தோட கம்பேர் பண்ணும்போது அந்த கடைசி 30 நிமிஷத்துல மட்டும் தான் எமோஷனல் கனெக்ட்ன்ற ஒண்ணு கொஞ்சம் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த யூத் படத்துல எனக்கு பாசிட்டிவா ஃபீலிங் ஆயிருந்த பாயிண்ட பத்தி பேசியாச்சு. அடுத்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸை பேசுறதுக்கு முன்னாடி படத்தில் நடிச்சவங்க நடிப்பு எப்படி இருந்தது பார்த்துடலாம். யூத் படத்தின் டைரக்டர் கம் ஹீரோவா நம்ம கென் கருணாஸ் அவர்கள். கென் கருணாஸ் இந்த படத்துல தன்னை ஒரு பெர்ஃபார்மரா காட்ட ட்ரை பண்ணிருக்காரா இல்ல ஒரு ஹீரோவா காட்ட ட்ரை பண்ணிருக்காருன்னு கேட்டா ஹீரோவா காட்ட மட்டும் தான் ட்ரை பண்ணிருக்காரு. அவரு தான் படத்தோட ஹீரோ, அவரு தான் படத்தோட டைரக்டர்ன்றதுனால அவர் தன்னை ஹீரோவா காட்ட ட்ரை பண்ணிருக்காரு. ஹீரோவா காட்ட ட்ரை பண்ணதுனால நடிக்கிறதுக்கான மூமெண்ட், அதாவது தன் நடிப்பு திறமையை காட்டுறதுக்கான மூமெண்ட்ஸை நம்ம சார் கொஞ்சம் கூட இந்த படத்துல பிளேஸ் பண்ணவே இல்லை. அவர் இந்த யூத் படத்துல ஹீரோயின்ஸோட பண்ற சீன்ஸ் ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலனாலும் நம்ம கென் கருணாஸ் அவர்கள் அசுரன், வாத்தி, விடுதலை 2 அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள் இது மட்டும் நடிச்சிருக்காரு. இதுல வாத்தி மற்றும் விடுதலை 2 இந்த 2 படங்கள்லையுமே கென் கருணாஸ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன ரோல் தான். ஆனா அந்த சின்ன ரோல்ல ஏற்படுத்தின தாக்கத்தை இந்த பெரிய ரோல்ல கென் கருணாஸ் அவர்கள் ஏற்படுத்தினாரான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எஸ்பெஷலா விடுதலை 2 படத்துல நம்ம கென் கருணாஸ் அவர்கள் தன்னோட பாடி எல்லாம் பயங்கரமா ஏத்திக்கிட்டு ஒரு ஃபைட் சீன் கொடுத்துருப்பாரு பாருங்க. அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே படம் பார்த்தோட நாடி நரம்புல அப்படியே புடைச்சிக்கிட்டு வெளியே வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை தந்துட்டு இந்த யூத் படத்துல இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. அதனால மைடியர் கென் கருணாஸ் சார், நீங்க ஹீரோவான்னு ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நீங்க ஹீரோவா நடிக்கும் போதும் அந்த கேரக்டர்ல ஹீரோயிசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு அந்த கேரக்டருக்கான வெயிட்டேஜ் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டன்றதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மீனாட்சி தினேஷ், பிரியான்ஷி யாதவ் இவங்க 2 பேரும் பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க. படத்தோட டைரக்டர் கென் கருணாஸ் அவர்கள் அவங்க கிட்ட என்ன எதிர்பார்த்தாரோ அதை அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க நடிக்கிறாங்கன்ற ஒரு எண்ணம், ஐ மீன் படத்துல நடிக்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துகிட்டே இருந்தது. அவங்க ஒரு தடவை ஸ்கிரீன்ல வரும்போதும் அனிஷ்மா அனில்குமார் மேடம் நடிச்ச அயம் காதலன், மரணமா, சிறை, இப்ப இந்த யூத்னு சொல்லி இந்த 4 படங்கள்ல சிறை படத்தை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா மிச்ச 3 படங்கள்லயுமே படத்தோட ஹீரோ ஒரு ருபாபுரா தான் இருப்பாங்க. ஆனா இந்த யூத் படத்தை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா மத்த 3 படங்கள்லயுமே அனிஷ்மா அனில்குமார் மேடம் அவங்கள ஒரு மாதிரி இன்டெலிஜென்டான கேரக்டரா தான் அந்த 3 படத்துலயுமே காட்டியிருப்பாங்க. இந்த யூத் படத்திலேயே கூட அவங்கள ஒரு படிக்கிற பொண்ணா, படிக்கிற புத்திசாலித்தனமான ஒரு பொண்ணா காட்டியிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த படங்களையே, ஐ மீன் அனிஷ்மா அனில்குமார் அவங்க நடிச்சு நான் பார்த்த படங்கள்லயே இந்த படத்துல தான் அவரோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப மொக்கையா வடிவமைப்பட்டிருக்கு. அதனால மைடியர் அனிஷ்மா அனில்குமார் மேடம், நீங்க ஒரு மரணமா ஹீரோயின் ஆகணும்னா 3 ஹீரோயின்ஸ் இருக்க படங்கள் நடிக்கிறது தப்பு இல்லை. ஆனா அந்த 3 ஹீரோயின்ஸ் இருக்கிற படங்கள் நடிக்கும் போதும் தன்னோட கேரக்டர் எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்குதுன்றத தேர்ந்தெடுத்து நடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இனி வரக்கூடிய படங்கள்ல கரெக்டான கதையை, கரெக்டான கேரக்டரை, வெயிட்டேஜ் இருக்க கேரக்டரா பார்த்து மட்டும் நடிங்க. தேவதர்ஷினி மேடமுக்கு அம்மா ரோல், அன்னி ரோல் நடிக்கிறத நாம சொல்லியா தரணும். அவங்க எப்பவும் போல அவங்களுக்கு கொடுத்த ரோலை சீரும் சிறப்பா செஞ்சுட்டு போயிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் கரெக்டா இருந்தான்னு கேட்டா இன்னும் கூட பெட்டரா இருந்திருக்கலாம். சூரஜ் வஞ்சரமுடி அவர்கள் நல்லா நடிப்பாருன்றதோ, ரோஹித் சர்மா தூங்கி எழுந்து கூட புல் ஷாட் அடிப்பாருன்றதோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான்.
அவருக்கும் இந்த படத்துல இன்னும் கூட பெட்டர் ரோல் கொடுத்துருக்கலாம். ஆனா அவர் கொடுத்த ரோலை சிறப்பா பண்ணியிருந்தாரு. ஆனா எனக்கு இருக்க சின்ன வருத்தம் என்னன்னா, ஜன கன மன பட காலத்துல இருந்து எனக்கு சூரஜ் வெஞ்சர்கூட அவர்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் ஏற்கனவே விக்ரம் அவரோட சேர்ந்து ஒரு தமிழ் படத்துல நடிச்சிருக்காரு. இப்ப கென் கருணாஸ் அவரோட சேர்ந்து இந்த யூத் படத்துல நடிச்சிருக்காரு. இப்படி அவர் ஒரு சில தமிழ் படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் அடுத்து அவர் நடிக்க போற தமிழ் படம் ஜன கன மன படத்தோட ஒரு எஃபெக்ட படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தரணுன்றது தான் மிகப்பெரிய ஆசை. என்னோட இந்த ஆசையை இனி சூரஜ் வஞ்சரமுட அவரை வச்சு படம் எடுக்கிற எல்லா தமிழ் டைரக்டர்ஸும் மனசுல வச்சு ஒரு படத்தை எடுத்தீங்கன்னா ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. யூத் படத்தோட கதையை பத்தி பார்த்தாச்சு, பாசிட்டிவ்ஸை பத்தி பார்த்தாச்சு, பெர்ஃபார்மன்ஸை பத்தியும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களோட இசை மற்றும் பின்னணி இசை. படத்தோட ஸ்டார்டிங்ல ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களோட இசையாகட்டும் பின்னணி இசையாகட்டும் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஃபீலிங் தந்துருந்துச்சு. ஆனா படம் மூவ் ஆக படத்துல கதைன்ற ஒண்ணு, திரைக்கதைன்ற ஒண்ணு, கண்டென்ட்ன்ற ஒண்ணு இல்லாம குறைய ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களோட இசை மற்றும் பின்னணி இசையும் கழுத தெரிஞ்சு கட்டுருமான கதையா அவர் என்னதான் நல்லா மியூசிக் பண்ணியிருந்தாலும் படம் கரெக்டான ஃபீலிங்க தராதனால அவரோட இசை மற்றும் பின்னணி இசையும் எனக்கு பாசிட்டிவான ஃபீலிங்க தரல. கென் கருணாஸ் அவர்கள் டைரக்ட் பண்ணி ஹீரோ நடிச்சிருக்க இந்த யூத் படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன? பாயிண்ட்லெஸ், லாஜிக்லெஸ் ஸ்கிரீன் பிளே, கனெக்ட்லெஸ் சீன்ஸ், ஃபோக்கஸ்லெஸ் மூமெண்ட்ஸ். இது ஸ்கூல் ஏஜ் லவ் ஸ்டோரியா இல்ல காலேஜ் ஏஜ் லவ் ஸ்டோரியான்ற குழப்பம் இந்த படத்தோட டைரக்டர் கண்டிப்பா இருந்திருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்ல வர சீன்ஸும் இதே மாதிரி இருந்தாலும் அந்த சீன்ஸ் ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீலிங் தந்திருந்தது. ஆனா பிரியான்ஷி யாதவோட கேரக்டர் படத்துக்குள்ள வந்து அவங்க ஏன் இந்த கதைக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லி ஒரு ரிவீல பண்ணாங்க பாருங்க, அங்க படுத்த படம் தான். அதுக்கப்புறம் எங்கேயுமே எழுந்திருக்கல. ஒரு சில யோசிக்கலாம் இன்டர்வல் ட்விஸ்ட் பயங்கரமா இருந்தது அப்படின்னு கூட யோசிக்கலாம். இன்டர்வல் ட்விஸ்டா பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆனா மொத்த படமா பார்க்கும்போது அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தோட ஒஸ்ட் மொமெண்ட். எங்க ஸ்கூல் ஏஜ் லவ் ஸ்டோரியில லாஜிக்கலா பார்க்க கூடாதுங்க, ஒன்லி மேஜிக் மட்டும் தாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லலாம். ஆனா அந்த மேஜிக்கா இருந்தா பரவாயில்ல, மண்ட வழியை உருவாக்குற இல்லாஜிக்கா இருந்தா என்ன பண்றது? இந்த படத்தோட கதை 2016 நடக்கதா சொல்றாங்க. இப்ப நடக்கிறது 2026. அப்படி இருக்கும் போது ஏன் இந்த கதை 2016 நடக்கணும்? அதுக்கு பின்னால ஏதாவது காரணம் இருக்கா தெரியல. நம்ம ஹீரோ கென் கருணாஸ் அவர்கள் +1 ஆர் +2 படிக்கிற ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அவருக்கும் முதல் ஹீரோயினுக்கும் ஏன் லவ் வருது? நம்ம கென் கருணாஸ் அவர்களையும் டீச்சர் கிளாஸை விட்டு வெளியே அமைச்சிருவாங்க, அந்த முதல் ஹீரோயினையும் டீச்சர் கிளாஸை விட்டு வெளியே அமைச்சிருவாங்க. 2 பேரும் கிளாஸை விட்டு வெளியே வந்ததுனால பாக்குறாங்க, பழகுறாங்க, லவ் பண்றாங்க. இவங்களை பிரிக்கிறதுக்காக ஒரு சிலர் திட்டம் போடுறாங்கன்னு சொல்லி இந்த சீன்ஸை பத்திலாம் யோசிச்சா சரி விடுங்க. 2வது லவ் டூப் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் லவ் ஃபிளாப் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ சார் திருந்துவார்னு பார்த்தா முதல் லவ் போனா என்ன, 2வது லவ் போனாது என்ன, நான் விடா முயற்சியோட 3வது லவ் பண்ணுவேன்னு சொல்லி 3வதா ஒரு பொண்ணை ஹீரோ சார் அவர் லவ் பண்றதுனா தப்பு இல்லை. அவர் யாரை லவ் பண்றாரு? நம்ம அனீஷ்மா அனில்குமார் லவ் பண்றாரு. அவர் ஏன் அவங்க லவ் பண்ணணும்? அதுக்கும் காரணம் இல்ல. இப்படி இந்த படம் முழுக்க எண்ணற்ற தெரியல மற்றும் புரியல மொமெண்ட்ஸ் இருந்தாலும் படத்தோட கடைசி 1/2 மணி நேரத்துல ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு பாருங்க. அதாவது 10th ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பார்டர்ல பாஸ் ஆன ஒருத்தர், +2 ஸ்கூல்ல நடந்த ஒரு எக்ஸாம்ல கூட பாஸ் ஆகாத ஒருத்தர், எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாசம் 2 மாசம் கஷ்டப்பட்டு படிச்சு 1000க்கு மேல மார்க் வாங்கினான்னு ஒரு சீனை வச்சாரு பாருங்க. ஏங்க ரஜினிகாந்த் சரத்குமார்லாம் ஒரே பாட்டுல பெரிய ஆள் ஆகலாம், எங்க கென் கருணாஸ் அவர்கள் ஒரே பாட்டுல படிச்சு பெரிய ஆள் மார்க் வாங்கக்கூடாது அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்கலாம். நீங்க கேட்கிற லாஜிக்கலான கேள்விலாம் ஒரு வகையில கரெக்ட் தான். ஆனா அவரு மார்க் எடுத்தது கூட பிரச்சனை இல்லை. ரிசல்ட் டே அன்னைக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆகிற அந்த மோமெண்ட்லயே நம்ம நாடோடிகள் படத்துல போட்டோ எடுத்து அடுத்த செகண்டே பேனர் வைப்பாங்களே, அந்த மாதிரி ரிசல்ட் வந்த உடனே ஸ்கூல் வாசல்ல ஒரு பேனரை வச்சாங்க பாருங்க. நம்ம கென் கருணாஸ் அவர்கள் படிப்போட முக்கியத்துவத்தை சொல்லி காந்திஜி, நேருஜி, நேதாஜி மாதிரி ஆவார்னு பார்த்தா ஸ்கூலுக்கு வெளியே பேனர்ல தன்னோட போட்டோவை போட்டு ஆதவன் பட வடிவேலு பேனர்ஜி ஆனதுதான் மிச்சமே. இப்படி இந்த படத்துல இருந்த பல மோமெண்ட்ஸை பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள உருவாகிறப்ப எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, யூத் வர்சஸ் வாத்தி வர்சஸ் அசுரன். இந்த 3 படங்களுமே ஏதோ ஒரு வகையில கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி பேசியிருந்த படங்கள் தான். அப்படி அந்த கல்வியோட முக்கியத்துவத்தை அசுரன் படத்துல அழுத்தம் திருத்தமா சொல்லியிருப்பாங்க. வாத்தி படத்துல ஏதோ வேண்டா வெறுப்பா சொல்லியிருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த யூத் படத்துல பட்டும் படாம சொல்லி சொன்னதும் பொருந்தாம, சொல்லாததும் விளங்காம, காதலும் ஒர்க் அவுட் ஆகாம, கல்வியோட முக்கியத்துவம் வெளியே வராம படம் 2ம் கட்டானா வந்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் ஆனதுதான் மிச்சமே. அடுத்து ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஹிட்டான ஒரு படத்தோட பேரையோ இல்ல ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஒரு படத்துல ஹிட்டான ஒரு பாட்டையோ இப்போ வரக்கூடிய படங்களை யூஸ் பண்றதுல எனக்கு பெரிய அளவு உடன்பாடு இல்லை. ரஜினிகாந்தின் படிக்காதவன், தனுஷின் படிக்காதவன், ரஜினிகாந்தின் தங்கமகன், தனுஷின் தங்கமகன், ரஜினிகாந்தின் மாப்பிள்ளை, தனுஷின் மாப்பிள்ளை, ரஜினிகாந்தின் வேலைக்காரன், சிவகார்த்திகேயன் வேலைக்காரன், எம்ஜிஆரோட வேட்டைக்காரன், விஜயோட வேட்டைக்காரன்.
விஜயோட லவ் டுடே, பிரதீப் ரங்கநாதனோட லவ் டுடே. விஜயோட யூத், கென் கருணாஸ் அவர்களோட யூத். சரத்குமாரோட கூலி, ரஜினியோட கூலின்னு சொல்லி ஏற்கனவே ஹிட்டான படங்களோட பேரை இப்போ வரக்கூடிய படங்களுக்கு பேரா வைக்கும் போது இப்போ வரக்கூடிய படம் ஹிட் ஆனாலும் சரி, ஃபிளாப் ஆனாலும் சரி, இது ரெண்டுமே ஏற்கனவே வந்து அந்த படத்தோட லெகசியை டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டு என்னோட தனிப்பட்ட கருத்து. படத்தோட பெயர்களை பயன்படுத்துறது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஹிட்டான படங்களோட பாடல்களை இப்போ வரக்கூடிய படங்கள்ல பயன்படுத்துறதும் இதே மாதிரிதான். 1980, 1990 வந்த படங்கள்ல இருந்து ஹிட்டான பாடல்களை இப்ப படங்கள்ல பயன்படுத்துறது ட்ரெண்டான விஷயமா இருந்தாலும், அந்த மாதிரி பண்ணும்போது அந்த படங்கள்ல வர புதிய பாடல்கள் ஹிட் ஆகிறத விட அந்த பழைய பாடல்கள் ஹிட் ஆகி அந்த படங்கள்ல இடம் பிடிச்சிருந்த புதிய பாடல்கள் வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம போனதுதான் இதனால ஏற்படுற செயலே. இப்ப நாம அப்படியே விஜய் அவரோட யூத் வர்சஸ் கென் கருணாஸ் அவரோட யூத் கம்பேரிசன் வந்தோம்னா, விஜய் அவரோட யூத் படம் எனக்கு டாப் டு பாட்டம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்த படம். அந்த படத்துல குறைகளே இல்லையான்னு கேட்டா கண்டிப்பாவே குறைகள் இருக்கும். ஆனா அந்த குறைகள் எல்லாத்தையும் தாண்டி அந்த படம் நம்மளுக்குள்ள ஏற்படுத்துற தாக்கன்றது அளப்பரியது. விஜய் அவர்களோட கேரக்டர், விவேக் அவரோட காமெடி சீன்ஸ், படத்துல இருந்த ஒவ்வொரு பாடல்கள், எஸ்பெஷலா சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம்னு சொல்லி அந்த ஒரு பாட்டுக்கு இந்த எஃபெக்ட இந்த கென் கருணாஸ் அவரோட மொத்த யூத் படத்துக்கு தான் கேட்டா கண்டிப்பாவே இல்லை. கென் கருணாஸ் அவர்களோட யூத் படம் மார்ச் 19 ரிலீஸ் ஆயிருந்து. இப்ப நான் அந்த படத்தை பத்தி மார்ச் 22 பேசிட்டு இருக்கேன். இந்த 3 to 3.5 நாள்ல இந்த படத்தை பார்த்த பல பேர் ஆஹா ஓஹோன்னு பாராட்டிருக்கலாம். படத்தோட முதல் நாள் வசூல் இவ்வளவு, முதல் நாளை விட 2வது நாள் வசூல் அதிகம், 2வது நாளை விட 3வது நாள் வசூல் அதிகம், இவ்வளவு ஷேர் வரும், இவ்வளவு நெட் வரும்னு சொல்லி பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்கலாம். ஆனா இந்த படம் எனக்கு பாசிட்டிவ் ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டா ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகல. இதுக்கு இந்த யூத் படத்தை பார்த்து அந்த படத்துல இருக்க சீன்ஸோட ஒரு மெசேஜை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்லாத கூட காரணமா இருக்கலாம். ஆனா எது எப்படி இருந்தாலும் இந்த படம் எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. ஐ மீன் படத்தோட ஸ்டார்டிங் ஓகே, எண்டிங் ஓரளவுக்கு ஓகே, மொத்த படமா பார்க்கும்போது உரிக்க உள்ள ஒண்ணுமே இல்லை. பிகாஸ் இது ஒரு வெங்காய தொல்லை. அதனால ஆக மொத்தம் கென் கருணாஸ் அவர்களோட இந்த யூத் பழைய டெலிபோன் பூத் அப்படின்ற இருக்க காரணத்தினால இந்த படத்தை போய் பாருங்க, பார்க்காதீங்க என்னால சொல்ல முடியல. ஆனா இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. அப்படி பல பேர் சொல்றதுனால இந்த படத்தை போய் பார்த்து உங்களுக்கு இந்த படம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றத உங்களோட மனசாட்சி கிட்ட நீங்களே பேசி புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க.